இந்த புவனா ரொம்ப ஆட்டம் காட்டினா. அதான் ஆத்திரம் தாங்காம அவளை போட்டு தள்ளுறதுக்கு முடிவு பண்ணி துப்பாக்கி எடுத்துட்டு போய் அவளை சுட போயிட்டோம். என்னடா சொல்ற? அவளுக்கு ஒன்றும் ஆகல மாமா. அதுக்குள்ள அவ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி எங்களை பிடிச்சி கொடுத்துட்டா. ஏய், வாழ்க்கையில உருப்பிட்டு உழைச்சு முன்னுக்கு வரணும்னு நான் உங்ககிட்ட படிச்சு சொல்லிருக்கேன் இல்ல? நீ என்னடானா இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை பண்ணிட்டு இப்படிதான் ஜெயிலுக்கு வருவியா? கொஞ்சமாவது நீ தனாவை பத்தி யோசிச்சு பாத்தியா? உன்னத்தான் கேக்குறேன், பதில் சொல்லு. என் கூட சேர்ந்து தனாவையும் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க மாமா. அவளை எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க? நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் மாமா அவளை சுடுறதுக்கு ட்ரை பண்ணோம். இந்த விஷயம் கதிருக்கு தெரியுமாடி? அவன் தாம்மா முதல் அக்யூஸ்டு. என் கூட அவனும் தான் உள்ள வந்திருக்கான். அவனை அப்பா இருக்கிற ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஐயோ, என்னடி இது? என்னடி சொல்ற? ஆமாமா, என்னை விட அவன் தான் அந்த புவனா மேல கொலை வெறியில இருக்கான். எங்க 2 பேரையும் சேர்த்து ஒன்னாதான் அரெஸ்ட் பண்ணாங்க. ஏய், உங்களுக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போயிடுச்சாடி? இப்ப மாயா உங்களை வெளியே கொண்டு வர பாப்பாளா இல்ல எங்களை வெளியே கொண்டு வர பாப்பாளா? அந்த புவனா எல்லாம் மீறி அவ பண்றத பண்ணிக்கிட்டே இருப்பா. நாம என்ன பொறுத்துக்கிட்டே போகணுமா? பதவி ஏற்பு விழாவுல நம்மள கொல்ல ஆள் செட் பண்ணப்பவே அவ கதையை நம்ம முடிச்சிருக்கணுமா? அப்ப விட்டாச்சு. அதான் பொறுத்துக்க முடியலமா. ஐயோ, நீ என்னதான் சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியாது தானா? ஏத்துக்க முடியாது. அம்மா கோச்சுக்காதம்மா. இங்க தனியாலாம் இருக்கீங்க. நானும் கூட இருந்தா பேச்சு துணைக்கு ஒரு ஆள் இருக்கும்ல. போடி போடி. நீங்க என்ன 2 பேரும் முட்டாளுங்களா? இப்படி யோசிக்காம முடிவு எடுத்திருக்கீங்க? ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்தா உங்க எதிர்காலம் என்ன ஆகுறது? அம்மா, உங்களுக்கு துப்பாக்கி எங்க இருந்து கிடைச்சது? நம்ம வீட்ல இருந்தா மாமா எடுத்துட்டு போனோம். ஏண்டா, உங்களுக்கெல்லாம் சுட்டு விளையாடுறதுக்காகவா துப்பாக்கி பண்ணி வச்சிருக்காங்க? ஏண்டா, புவனாவுக்கு ஏதாவது ஆயிருந்தா நீங்க 2 பேரும் ஆயுள் தண்டனையை வாங்கிக்கிட்டு உள்ளேயே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? வர ஆத்திரத்துக்கு ஏய், உங்களையெல்லாம் என்ன சொல்றதுனே தெரியல எனக்கு.